சுவையான தக்காளி சாஸ். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டர் ஜெயக்குமார். சுவையான தக்காளி சாஸ் அல்லது டொமேட்டோ கெச்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றி செய்தீங்கன்னா அருமையாக ஆரோக்கியமாக ஒரு அருமையான தக்காளி சாஸ் வீட்லேயே தயாராகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் கடையில் வாங்குறதையே மறந்துடுவீங்க. அருமையான இந்த தக்காளி சாஸ்க்கு முதல்ல தேவையானது என்னென்னா, சதை பற்றுள்ள நல்ல தக்காளி ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சாஸ் வந்து சுவையாக இருக்கும். அதனால் நல்ல தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா முழுவதுமாக வேகிற வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வைக்க போகிறோம். அப்படி பாத்திரத்தை உபயோகப்படுத்த விரும்பாதவங்க குக்கரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். இது ஒரு 4-5 சத்தம் வர வரைக்கும் குக்கரை வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே குழைந்து கொடுக்கும். அப்போது நல்ல பக்குவமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குக்கர் உபயோகப்படுத்தலாம். குக்கர் உபயோகப்படுத்தாதவங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இந்த நடு பகுதியை தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளோட தக்காளிகள் முழுவதுமாக நறுக்கியாச்சு. இப்போ இது கூட 200 ml அல்லது 1 டம்ளர் அளவுக்கான தண்ணியை ஊற்றிக்கலாம். மூடி வச்சு நம்மளோட அடுப்பில் வச்சிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வெந்து குழைந்து இருக்குது. இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்மளுடைய மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கூழாக அரைச்சி இதை எடுத்துக்கணும். இயந்திரம் வச்சு இதை நல்லா மசிய வச்சு அரைச்சி எடுத்துகிற போகிறேன். இதை பார்த்தீங்களா, நல்லா மசிய அரைஞ்சிருச்சு. இதனுடைய தோல் அல்லது இதனுடைய விதைகள் வந்து தெரியாத அளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போன்ற ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம இதை மொத்தமாக வடித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சில விதைகள் மற்றும் அதிலிருந்து சில சதைப்பற்றான இடங்கள் வந்து நம்மளுக்கு தனியாக வந்துடுச்சு. இப்போது நாம் இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சர்க்கரை இது கூட சேர்த்துடலாம். இப்போ சர்க்கரை கலந்து மீண்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு தேவையில்லை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக இதுதான் இதற்கு ஒரு பாதுகாப்பு தன்மையும் நீண்ட நாள் நீடிக்கக்கூடிய தன்மையும் இது கொடுக்கும். அதனால தான் வினிகரை இந்த மாதிரி சாஸ் எல்லாத்துலேயுமே வந்து சேர்க்குறாங்க. நான் வந்து வெள்ளை வினிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வினிகரையும் மற்றும் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்னு கிடைக்குது. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இதை விட அது கொஞ்சம் நல்லது அப்படின்றதுனால அதை சேர்த்துக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாவும் இருந்தது சுவையும். அதனால் நம்ம அந்த வினிகரையும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். சம அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளை வினிகர் அதே அளவுக்கு. இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த வினிகருடைய சாறு மற்றும் எல்லாம் சேர்ந்துடுச்சுன்னா நம்ம இதை அணைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை சுவைத்து பார்க்கலாம். அதாவது இதில் சர்க்கரை அளவு சரியாக இருக்கா, இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து வேறுபட்டு இருக்கும். ஒரு சில தக்காளி வந்து புளிப்பு அதிகமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சர்க்கரை தேவைப்படலாம். அப்படி போட்டுக்க வேண்டியிருக்கலாம். அல்லது உப்பு, இப்படி எது உங்களுக்கு வேணுமோ அப்படி கொஞ்சம் உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன மாற்றங்கள் செய்துக்கலாம். இப்போ தயார் நிலையில் இருக்குது. கடைசியில் இப்போ இது எப்படி இருக்குது, இதை வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே பக்குவத்துக்கு வேணும்னா சிறிதளவு கார்ன்ஃப்ளோர் அதை தண்ணியில் கரைச்சி இதில் போட போகிறோம். சிறிதளவு தண்ணீர். இப்போ நம்ம இதனுடைய பக்குவம் சரியாக வந்துடுச்சா, நல்ல சரியான நிலையில் இதை எடுத்து மாற்றலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சோதனை செய்து பார்க்கலாம். சிறிதளவு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. மெதுவாக அந்த தட்டை சாய்க்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சாஸ் மொத்தமாக ஒழுகி கீழே வருது. இதிலிருந்து தண்ணீரோ எதுவோ விடுபட்டு வெளியில் வரல. அப்போது நம்ம கடையில் பண்ண மாதிரியே இந்த சாஸ் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான அருமையான
தக்காளி சாஸ் அல்லது டொமேட்டோ கேச்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தக்காளி சாஸ் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினரோடும் குழந்தைகளோடும் பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப சுவையாக கடையில் வாங்கினதை விடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக உங்கள் கருத்துக்களையும் எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்ற உங்கள் நாவிற்கு வாய்ட்டிருக்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.